8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். ஹாய், வாங்கங்க. இந்த வெயிலுக்கு முழு நேரம் கிச்சனில் நிற்காம ஒரு சண்டே அன்னைக்கு நம்ம எப்படினாலும் சிக்கனோ மட்டனோ வாங்கி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது ஒரே குழம்பா 3 வேளைக்கும் அடித்து வச்சுட்டு போயிடுவோங்க. பேசாமல் அப்புறம் கிச்சனை விட்டு நமக்கு ரெஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு மட்டனில் டேஸ்ட்டாக எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எங்கள் வீட்டில் ஆள் கம்மி தான், அதனால நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு பார்த்து நீங்கள் வாங்கிங்க. நம்ம கடையில் கட் பண்ணி கேட்டோம்னா அவங்களே இப்போல்லாம் கட் பண்ணி கொடுத்துறாங்க. அப்போல்லாம் அந்த காலங்க தான் நம்மளே கட் பண்ணுற வேலை. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. அவங்க நமக்கு எப்படி தேவைன்னு சொல்லி கேட்டால் அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் எந்த தேவையில்லாத இதுகள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்கங்க. 2வது தண்ணிக்கு நான் எப்போவுமே இந்த அரிசி நம்ம சாதத்துக்கு வைக்கிறோம்ல, அந்த அரிசி கழுவுன தண்ணியை இந்த மாதிரி மட்டனு சிக்கன்லாம் கழுவணும்னு வச்சிங்களேன், அந்த கவுச்சி வாடைங்கிறது அந்த சிக்கன் மட்டன் உள்ள ஸ்மெல் இல்லாமல் நல்ல நீட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. நல்ல அந்த அரிசி கழுவுன அந்த சத்து இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மட்டனில் இறங்கும். அதனால நல்லாயிருக்கும். அந்த 2வது தண்ணி முதல் தண்ணின்னு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம 3 தண்ணி விட்டு கழுவிட்டேங்க. அரிசி கழுவுன தண்ணி, சாதா தண்ணியெல்லாம் விட்டு கழுவிட்டேன். 3 வாட்டி கழுவிட்டு இப்போ 4வது வாட்டி கேன் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு வாட்டி நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் இதில் இருக்கும்ல, அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்காக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மட்டனை கழுவியாச்சு. இனி இந்த மட்டனை இந்த குக்கரில் வச்சு வேக வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுக்க போகிறோம். அது எப்படி வேக வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சதைச்சி வச்சுருக்கேங்க, அதை இதில் போட்டுக்கலாம். இந்த ஆயிலில் இந்த இஞ்சியும் பூண்டும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப கறியை விட வேண்டாம், லைட்டாக. இப்போது நான் ஒரு 180 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாகவும் ரொம்ப பெருசாக இருக்கிறத 2 வெட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் போடுறேன். அதையும் இந்த இஞ்சி பூண்டோட லைட்டாக வதக்கிக்கிறேன். மட்டன் எப்போவுமே வெறுமனை வேக வைக்கிறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து அந்த மட்டனில் இறங்கும்போது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு குளிர்ச்சி இருக்குது பாருங்கள், மட்டனும் குளிர்ச்சி தானே, அதனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது கழுவி வச்சுருக்க மட்டன் இதில் போடுறேன். போட்டு நம்ம இதில் லைட்டாக பிரட்டிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி ஒரு கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் எப்போவுமே குக்கர்லாம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் அந்த ஹோல்ஸில் ஊற்றுவேங்க. சப்போஸ் இந்த ஹோல்ஸில் ஏதாவது அழுக்கு அடைஞ்சிருந்துன்னு வச்சிங்களேன், எதுவும் தட்டாமல் டக்குன்னு பொங்கியும் வழியாமல் இருக்கும். அதுக்காக இப்போது விசிலை போட்டுடலாம். போட்டு ஸ்டவ்வு மீடியத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 விசில் விட்டுடலாம். சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்குங்க. அதுக்கடையில் நம்ம ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணிடலாம். வறுத்தரைக்கணும். ஒரே குழம்பு தானே வைக்க போகிறோம், அதனால் நல்லா திக்னஸாகவும் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு குழம்பு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு தான் அந்த மசாலா வறுக்க போகிறோம். மசாலா வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். இல்லை நல்ல இரும்பு கடாய் இருந்ததுன்னா அதையும் எடுத்துங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அதை இதில் போடுறேன். கலருக்காக ஒரு 4-5 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி பிச்சு போட்டுவோம். அப்போ தான் நல்லா வறுபடும். காரத்துக்காக சாதா வத்தல் இருக்குது பாருங்கள், காஞ்ச மிளகாய், அது ஒரு 5 எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 முந்திரி,
1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு லவங்கம், ஒரு சின்ன ஏலக்காய் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கசகசா. இது அவ்வளோத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு லைட்டாக இப்படி ஒரு கோடை போட்டுக்கலாம். இதில் போட்டுடலாம். போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்க 7 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அடுப்பில் மட்டன் வந்து அதையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வறுத்துட்ருக்கோம் பாருங்கள் இன்னொரு ஸ்டவ்வில். இப்போ மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு பார்த்தீங்களா. இப்போது நம்ம முழு தனியாக இருந்தால் ஃபஸ்ட்டு இது கூட சேர்த்து போட்டு வறுத்தணும். நான் இப்போ தூள் தான் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன், இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே மண் சட்டினால் அந்த சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 ஸ்பூனு நான் வீட்டில் வறுத்து அரைச்ச தனியாத்தூள் தான், அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு கல்பாசி அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சட்டி சூட்லேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். அதில் லைட்டாக பச்சை வாசம் எதுவும் இருந்ததுன்னா கூட போயிடும். பாருங்க கபா கபான்னு வாசம் அடிக்க இப்போவே கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி ஒரு வாட்டி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. இதே குழம்புல இருந்தே இருக்கிற மட்டன் எல்லாம் அள்ளி பொறுக்கி ஒரு மட்டன் கிரேவி கூட பண்ணிடலாங்க. இப்போ வறுத்த அந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டன் மசாலா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதில் இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த தக்காளியை மட்டும் இப்படி கத்தி வச்சு 2 வெட்டி போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம முழுசாக போட்டோம்னு வச்சுங்களேன் அரையாது. இப்போ அரைச்சிட்டு வந்துடும். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. தொட்டு போகும்போது நல்லா மையே இருக்கும். இது ஒரு வாரத்தில் இருக்கட்டு. நம்ம இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை வேக வச்சுமே, அவன் என்ன நிலைமை இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. விசில் எடுத்துட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ தொட்டாலே நசுங்கி வரணும் பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. இப்போ இப்படி இருக்கட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். ஜார் கழுவுன தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலக்கிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு வேணும்னா, நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம். மறுபடியும் உப்பு எதுவும் வேணும்னா இதில் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்து வச்சுங்க ரெடியாக. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்து அதை இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். மறுபடியும் வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் குக்கரை மூடி வச்சு ஒரே விசிலில் எடுத்துடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகும். விசில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இனி விசில் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணிட்டு இது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இறக்கிடலாங்க. சின்ன கடாய் இதில் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கடுகு எடுத்துக்கிறேன். கடுகு வெடிக்கிட்டு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். லைட்டாக இதில் வதக்கிக்கலாம். எப்போவுமே நம்ம கடைசியில் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இந்த ஆயிலில் கடுகு வெடித்து இது பொரித்து அதில் தட்டணும்னு வச்சிங்களா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து எப்போவுமே வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே இந்த குழம்புக்கு நம்ம வதக்கலை. மட்டன் வேக வைக்கும்போது சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் மட்டும்தான் போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம். எதுவுமே வதக்கி நம்ம சேர்க்கல. ஸ்ட்ரைட்டாக மசாலா அரைச்சோம், அதில் கலந்தோம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கடகடன்னு காலையில் ஒரு குழம்பு வச்சோமா வெயிலுக்கு, இது ஒரு தட்டில் இட்லி ஊற்றுனோமா, இருந்தாங்க ஆளுக்கு 3 இட்லியில் சாப்பிடுங்க லீவ் அன்னைக்கு. அப்புறம் போங்க போய் ரூமில் ஆளுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செல்லில் நோண்டிட்டு கிடங்க. மத்தியானம் வெளில வரீங்களா, சோறை வடிச்சிட்றீங்களா, குக்கரில் வைக்கிறீங்களோ இல்லை பானையில் வடிக்கிறீங்களோ, இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. மீதி இருக்க குழம்பு சூடு பண்ணி வச்சுட்டு போயிருங்க. அப்புறம் நைட்டுக்கு மறுபடி தோசையோ இட்லியோ என்ன டிஃபனுக்கோ இதே குழம்பு வச்சு அன்னத்தை ஒரு நாள் மட்டும் நாங்கள் இது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குறோம்ல, அது விசில் அடங்கினோன்னே இந்த வதக்கினதுக்கு அதில் கொட்டிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுறேன். போட்டு இதையும் ஒரு வாரத்தில் வச்சிடலாம். பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அப்பா கபா கபான்னு இருக்குதுங்க.
வாசனை மூக்க துளைக்குது பாருங்க. இப்போது நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருக்கணும்ல அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோந்தாங்க, சூப்பராக மட்டன் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆகிடுது. இப்போ இந்த தாளிப்பை இதில் ஒரு கலக்கிடலாம். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மட்டனை சாப்பிட்டுட்டு குழம்பையும் ஊற்றி அப்படி உங்களுக்கு தொட்டுக்க வேணும்னா ஒரு முட்டை ஆம்பேட்டை கூட போட்டுக்கலாங்க. பாருங்க சூப்பராக இருக்குங்க. பாருங்க நல்லா சூப்பராக சுவையாட்டு வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் என்னென்ன மசாலாலாம் போட்டேனோ அதே மாதிரியே நீங்களும் இதே மாதிரி மசாலாலாம் போட்டு வறுத்து அரைச்சி ஒரு வாட்டி இதே மாதிரி வச்சு பாருங்கங்க. இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாடுவீங்க. திருப்பி இதே மாதிரி தான் அடிக்கடி ஒரே குழம்பு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாங்க. செஞ்சு அசத்துறீங்களா? ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.